டிவிகே பாத்தியா தம்பி பீகார அப்படின்னு சேட்டை வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் டென்ஷன் ஆகிறாங்க. தாவேக்கு ஆதரவாளர்கள்லாம் டென்ஷனே ஆகக்கூடாதுங்க. அதாவது இப்போ அவங்க வந்து பீகார் மக்கள், நம்ம தமிழக மக்கள், சரிங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அவர் சேட்டை சொல்றாருல்ல, பாத்தீங்களா பிரசாந்த் கிஷன் சொன்னாங்க, மக்கள்லாம் அந்த கூட்டமா கூண்டாங்க, ஆனா ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கலங்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. உடனே இதை வந்து நீங்க வந்து ஒரு டென்ஷனாக எடுத்துக்க வேணாம். அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா, அவருக்கு வந்து இப்ப டிவிக்கு வந்து எழுத்து பேசுறாரு, இது மாதிரி சொல்றாரு. அப்படி அரசியல் நாலேஜ்லாம் தெரிஞ்ச அந்த ஸ்டேட்டை அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சரிப்பா இந்த மாதிரி கும்பலுக்குன்னா இவங்களுக்கு ஓட்டா வராது, ஓட்டா மாறாது, ஜெயிக்க மாட்டாங்க, ஃப்ரீயா விடு, நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி போன்னு சொல்லி போகலாம். பட் அப்படி போகாம அப்படி தெரிஞ்சும் அந்த பீட் ஏன் இப்படி பேசுறான்னா, அப்பதான் வியூஸ் போகும், அப்பதான் அவனை பத்தி பேசுவாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த தாவேகா தொண்டர்களோ தாவேகா ஆதரவாளர்களோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான் இக்னோர் பண்ணிட்டு அந்த நதி மாதிரி பெய்கிட்டே இருக்கணும் அந்த சேட்டை பேசுறதெல்லாம். அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்குள்ள தேவையில்லாம ஒரு டென்ஷன் எடுத்துக்கிட்டு ஒரு விரக்தி ஆகிட்டு அதை பண்ணவே கூடாது. அந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எஸ், அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், எனக்கு தெரியும்டா, நான் தெரியும்டா, நான் யாரை ஓட்டு போடுவேன், என்னை சுத்தி இருக்கவனா யாரை ஓட்டு போடுவான், எங்களுக்கு தெரியும்டான்னு நீங்க போயிட்டு இருக்கணும். இல்ல அவன் அப்படி சொல்லிட்டான், அவன் இவனே அப்படின்னு திட்டுறதுல பிரோஜனமே கிடையாது. அது அவனுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு வீடியோ ஷேர் ஆனாலோ ஒரு இது பண்ணாலும் அவனுக்கு இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும், அவன் பிரபலம் ஆகிட்டே தான் இருப்பான் சேட்டை. அதனால அந்த மாதிரி நீ இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது அது யார் சொல்றாங்கிறதா ஒரு விஷயம். ஏதோ ஒரு நல்ல ஜெர்னலிஸ்ட் சொன்னா ஓகேன்னு சொல்லலாம். இவங்க அண்ணனே ஒரு வித்தியாசமானவன், நேத்து ஒரு பேச்சு பேசுவான், இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவான். இவனை பத்தி சொல்லையா தேவையில்ல, வாரிசு படம் அப்படி இருந்துச்சு, வாரிசு குப்பை படங்க அப்படின்னு சொல்றவன் இவன் பேச்சை கேட்டு நீங்க கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னாவோ இல்லை தாவேக்கா தொண்டர்களை இருக்கிறதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்பேற்பட்ட நடவடிக்கையோ ஒரு கொள்கையோ வச்சு போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்து குமரதான் செய்வாங்க, அழுவதான் செய்வாங்க. உங்க உணர்வுகளை தூண்டி, அதாவது உங்களை வந்து கோவப்படுத்தி அதை பிரதிபிக்க தான் செய்வாங்க. அதை வச்சுதான் ஆசையை வெளிப்படுத்துவாங்களே தவிர அதுக்காக நீங்க கோவப்படக்கூடாது. எஸ், தளபதி வந்து எவ்வளவோ பேசியிருக்காரு. அவங்க அண்ணன் சேட்டையோட அண்ணன் சாமான், அதுக்கெல்லாம் தளபதி ரியாக்ட் பண்ணவே இல்லை. போற போக்கில் அப்படியே ஒரு போட்டு போறான ஒழிய இல்ல இவர் அப்படி சொல்கிறார் இவர் இப்படி சொல்கிறான்னு தளபதி அவருக்கு சொல்லவே இல்லை. அதே மாதிரி நீங்களும் அப்படியே காதல் ஆகாம போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஏடிஎம்கேவை பத்தியோ டிஎம்கேவை பத்தியோ போட்டா வியூஸ் வருமா? வராது. இல்ல பிஜேபியை பத்தி போட்டா வியூஸ் வருமா? வராது. இதை பத்தி போட்டா வியூஸ் வரும், டிவிகே பத்தி பேசினாதான் வியூஸ் வரும். அப்ப டிவிகே பத்தி போட்டா மட்டும்தான் வியூஸ் வருங்கிறப்ப வியூஸ் வர 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 பிரபலமாகும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி சேனல் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவன் பேசுறதை கேட்டு நீங்க டென்ஷன் ஆகுறதா உனக்கு நியாயமா? நியாயமே கிடையாது. நீங்க பொறுமையா இருங்க. அவங்க பீகார் மக்கள், நம்ம தமிழக மக்கள், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு தெரியும் நம்ம ஓட்ட யாருக்கு போடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. வெற்றி நமதே. தேங்க்யூ காய்ஸ்.